முன்னுரை. மனித ஆசையின் இயல்பு. மனித வாழ்க்கை எளிமையானது என்று நம்மில் பலர் நம்புகிறோம். வேலை, குடும்பம், உணவு, உறக்கம் என்று சுற்றித் திரியும் வாழ்வு. ஆனால் அந்த வாழ்வை சிதைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படியே கண்ணுக்கு தெரியாத தீப்பொறி போல நம் உள்ளத்தில் உள்ளது. அது ஆசை. ஆசை என்பது தண்ணீரில்லா கடலை குடிக்க முயல்வதைப் போன்றது. எவ்வளவு குடித்தாலும் தாகம் தீராது. காலம் மாறினாலும் ஆசையின் வடிவம் மட்டும் மாறுகிறது. பண்டைய நாட்களில் அது அதிகாரமாக இருந்திருக்கலாம். இன்று அது பணமாகவோ அலுவலக உறவாகவோ கவர்ச்சியாகவோ இருக்கிறது. இந்த கதையில் நாம் பார்க்க போவது ஒரு சாதாரண அலுவலக ஊழியன் அவன் வாழ்க்கையில் தோன்றிய ஒரு பெண்ணின் மீதான ஈர்ப்பால் எப்படி சிக்கிக்கொண்டான், அந்த சிக்கலை புத்தர் எப்படி அவனுக்கு விளக்கினார், அவன் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை குறித்தது. அலுவலக சூழலில் விருப்பத்தின் விதை. ஒரு பெரிய நகரத்தில் ஒரு நிறுவன அலுவலகம். அங்கு வேலை செய்தான் அரவிந்த் என்ற இளைஞன். வயது 28. நல்ல சம்பளம், நிதானமான குடும்ப வாழ்க்கை எதிர்பார்த்து வேலை பார்த்தவன். ஆனால் அலுவலகத்தில் புதிய ஊழியராக வந்த மாயாவை பார்த்தபோது அவனுள் புதிதாக ஒரு உணர்ச்சி எழத் தொடங்கியது. மாயா அழகானவள். ஆனால் அதைவிட அவள் தன்னம்பிக்கை, சிரிப்பு, பேசும் முறை இவை எல்லாமே அரவிந்தை ஈர்த்தன. அவளை பார்க்காமல் நாளை முழுமையாய் போகவே முடியாது போலிருக்கிறது என்று அவனுள் ஒரு குரல் சொன்னது. முதலில் அது சாதாரணம். அலுவலகத்தில் பேசும் அளவுக்கு மட்டுமே. ஆனால் சில நாட்களில் அந்த ஈர்ப்பு ஆசையாக மாறியது. வீட்டிற்கு வந்த பிறகும் மாயாவின் முகம் நினைவில் வந்து தொல்லை கொடுத்தது. இளைஞனின் குழப்பம். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? அவள் என்னுடைய மனைவி அல்ல. என் வாழ்க்கையில் அவள் இடம் எதுவுமில்லை. ஆனாலும் மனசு ஏன் இப்படி கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது என்று அரவிந்த் வேதனைப்பட்டான். அவன் தூங்க முடியவில்லை. வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவள் சிரித்தால் உள்ளம் குதித்தது. அவள் வேறொருவருடன் பேசினால் பொறாமை எரிந்தது. ஒரு நாள் அவன் நெருங்கிய தோழன் கூறினான், நீ ஏன் இப்படி துன்பப்படுகிறாய்? ஆசைதான் இது. இதை விட்டுவிட்டால் அமைதி கிடைக்கும். ஆனால் அரவிந்துக்கு விட முடியவில்லை. அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டுமே. ஏன் நான் பெண்களை சார்ந்து செல்கிறேன்? ஏன் அவளிடம் ஈர்க்கப்படுகிறேன்? இந்த குழப்பத்தில் இருந்தபோது ஒரு நாள் அரவிந்த் புத்தரின் போதனைகள் குறித்து பேசப்படும் ஒரு தியான மையத்திற்கு சென்றான். அங்கு குருவின் வாயால் கேட்டான். புத்தர் ஒரு முறை கூறினார், மனிதனின் மிகப்பெரிய சங்கிலி பெண்களோ ஆண்களோ அல்ல, அவனது ஆசைதான் சங்கிலி. இந்த வார்த்தை அரவிந்தின் உள்ளத்தை துளைத்தது. அவன் நேரடியாக புத்தரை சந்திக்க வேண்டும் என்ற ஏக்கம் எழுந்தது. அவன் தியானத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் போது மனதில் புத்தரின் உருவம் தோன்றியது. அது கனவு அல்ல, ஒரு ஆழ்ந்த மன அனுபவம். அவன் புத்தரிடம் அழுது கேட்கிறான், பகவனே, நான் அலுவலகத்தில் பணிபுரிகிறேன். அங்கே ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு கொண்டேன். அவனை பற்றிய நினைவுகள் என் மனதை சிதறடிக்கின்றன. இது தவறா? நான் ஏன் இவ்வாறு அடிமையாகிறேன்? அத்தியாயம் 2. ஆசை தீப்பொறி. அரவிந்தின் மனக்குழப்பத்தை கேட்ட புத்தர் அமைதியான குரலில் பேசத் தொடங்கினார். புத்தர், மனிதா, ஆசை ஒரு தீப்பொறி. அதை கவனமின்றி கையில் வைத்தால் அது சுடும். அதை அறிவுடன் பார்த்தால் அது உனக்கு ஒளி தரும். பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் ஆசையின் கண்ணி அவர்களிடமில்லை, அது உன் மனதில்தான் இருக்கிறது. நீ நினைப்பது அவள் என்னுடையது ஆக வேண்டும் என்பது. அந்த சொந்தம் என்ற எண்ணமே துன்பத்தின் விதை. அரவிந்த் மெதுவாக தலையசைத்தான். ஆனால் பகவனே, மனம் தானாக அவளிடம் செல்கிறது. என் கட்டுப்பாட்டில்லாமல் போகிறது. புத்தர், காற்று வீசும்போது நீ அதை நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் காற்றை உனக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல் ஆசை எழும்புவது இயல்பு. ஆனால் அதில் நீ அடிமையாகிறாயா அல்லது அதனை கவனித்து விடுவிக்கிறாயா? அதுவே வித்தியாசம். அத்தியாயம் 3. அலுவலக உறவு. ஒரு கண்ணாடி. அரவிந்தின் கண்ணில் அலுவலக காட்சிகள் விரிந்தன. மாயா சிரித்துக்கொண்டே தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும்போது அரவிந்துக்கு மனத்தில் ஒரு இனிமையான அலை எழுந்தது. ஆனால் புத்தரின் குரல் அவனுள் ஒலித்தது. அவள் உன் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு மட்டுமே. அவளிடம் நீ காண்பது உன் மனதில் மறைந்து கிடக்கும் ஆசையின் கண்ணாடி. ஒரு கண்ணாடியை பார்த்து அதில் தெரியும் அழகை பிடிக்க முயல்கிறாயா? முடியாது. அதேபோல நீ அவளை சொந்தமாக்க முயல்கிறாய். அந்த முயற்சி உன்னை எரித்துவிடும். அத்தியாயம் 4. ஆசையின் விளைவுகள். புத்தர் அவனுக்கு பல உதாரணங்கள் கூறினார். அலுவலக உறவுகளில் ஆசை பொதுவாக 2 விளைவுகளை தருகிறது. மன அழுத்தம், வேலையில் கவனம் குறையும், செயல்திறன் குறையும். உறவு சிதைவு,
குடும்பம், நண்பர்கள், உறவுகள் எல்லாம் பாதிக்கப்படும். ஆசை பசியைப் போல, நீ அதை உணவால் அடக்காமல் கற்பனையால் ஊட்டினால் அது ஒரு நாள் உன்னை முழுவதும் சாப்பிடும். அரவிந்த் கண்ணீர் விட்டான். ஆம் பகவனே, நான் அவளை பற்றி கற்பனை செய்து கொண்டு தூங்கவில்லை, சாப்பிடவில்லை, வேலை செய்யவில்லை. என் உள்ளம் துயரத்தில் மூழ்கியது. அத்தியாயம் 11. வாழ்க்கையின் புதிய ஒளி. அரவிந்தின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. அவன் முன்னாடி ஒவ்வொரு நாளும் அலுவலகத்துக்குச் செல்லும்போது மனதில் குழப்பம் இருந்தது. இன்று மாயாவை எப்படி சந்திப்பேன்? அவள் என்னுடன் பேசுவாளா? என் மனதை அவள் கவனிக்கிறாளா என்ற கேள்விகள் அவனை வாட்டின. ஆனால் இப்போது அவன் மனதில் சுதந்திரம். அவன் தனது வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அதனால் மேலாளர்கள் கூட கவனித்தார்கள். அரவிந்த் இந்த மாதம் மிகவும் அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறான். அவனின் திறமையை இன்னும் பெரிய திட்டத்தில் பயன்படுத்தலாம். அந்த சிறிய மாற்றம் அவனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய கதவாக திறந்தது. அவனது தொழில் வாழ்க்கை உயரத் தொடங்கியது. அத்தியாயம் 12. மாயாவின் உள்ளம். மாயாவும் இந்த மாற்றத்தை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. முன்பு அவளுக்குள் இருந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், அரவிந்த் அவளை நோக்கி சிரிப்பது, அவளை பார்த்து கவர்ந்த பார்வையிடுவது, அவளுக்கே ஒரு உள் இன்பம். ஆனால் இப்போது அந்த பார்வை இல்லை. அவன் சமமான பார்வை கொண்டான். அவள் யாரோ சக ஊழியர் போல. இதனால் மாயாவின் உள்ளத்தில் கேள்விகள் எழுந்தன. அவன் உண்மையிலேயே என்னை மறந்துவிட்டானா, அல்லது என்னை மரியாதை செய்யவே தூரமாக இருக்கிறானா என்ற கேள்விகள் அவனை வாட்டின. மாயா சிந்தித்தாள். என்னை விரும்பியும் தன் ஆசையை அடக்குகிறான். இது சாதாரண ஆண் அல்ல. இவன் கற்றுக்கொண்டிருக்கிறான் என்னை தாண்டியொரு உயர்ந்த உண்மையை. அவள் மனதில் ஒரு புதிய மரியாதை, ஒரு புதிய ஈர்ப்பு தோன்றியது. அத்தியாயம் 13. ஆசையின் சோதனை. ஒரு நாள் அலுவலகத்தில் குழு வேலைக்காக அரவிந்த், மாயா இருவரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிலை வந்தது. இருவரும் ஒரே மேசையில் அமர்ந்து ஒரு பெரிய பிரசன்டேஷன் தயாரிக்க வேண்டியது. மாயா அருகில் அமர்ந்தபோது அரவிந்தின் உள்ளத்தில் ஒரு நொடிக்கு பழைய உணர்வுகள் மீண்டும் எழுந்தன. அவள் சிரித்தாள். அவளின் முகம் அவனுக்கு அழகாக தோன்றியது. அவன் மனம் சொன்னது, இவளை என் மனைவியாக பெற்றால் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆனால் உடனே அவன் புத்தரின் வார்த்தையை நினைவு கூர்ந்தான். ஆசை ஒரு நிழல், அது தோன்றும், நீ கவனித்தால் அது தானாக கரையும். அவன் ஆழமாக மூச்சிழுத்து மனதில் சொன்னான், இவள் அழகு, ஆனால் அவள் என்னுடைய சொந்தம் அல்ல. அவள் தனக்கென ஒரு பாதையில் செல்வாள். நானும் எனக்கென என் பாதையில் செல்ல வேண்டும். அந்த நொடியில் அவன் உள்ளம் மீண்டும் அமைதியாகியது. அத்தியாயம் 14. புத்தரின் ஆழ்ந்த போதனை. அரவிந்த் மீண்டும் புத்தரை சந்திக்க விரும்பினான். அவனுடைய மனதில் ஏற்பட்ட மாற்றங்களை பகிர்ந்து கொண்டான். அரவிந்த், பகவனே, இப்போது நான் ஆசையில் சிக்காமல் இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். ஆனால் சில நேரங்களில் அந்த ஆசை மீண்டும் வரும். அந்த நேரங்களில் நான் அதனை அடக்க முயற்சிக்கிறேன். புத்தர் மெதுவாக சிரித்தார். அரவிந்தா, நீ இன்னும் ஒரு தவறு செய்கிறாய். ஆசையை அடக்க முயற்சிப்பது கூட ஆசையே. அது போராட்டமாகிவிடும். அடக்க வேண்டியதில்லை. மாறாக ஆசையை பார்த்து உணர்ந்துவிடு. அது உன்னை தொடாமல் வானில் செல்லும் மேகம் போல கரைந்துவிடும். அரவிந்த் சிந்தனையில் மூழ்கினான். ஆசையை அடக்காமல் அதை கவனித்து விடுவதே உண்மையான சுதந்திரம். அத்தியாயம் 15. உண்மையான விடுதலை. அரவிந்தின் வாழ்க்கையில் பெரும் அமைதி வந்தது. அவன் உள்ளம் இப்போது மாயாவை ஆசையோடு பார்க்கவில்லை. மாறாக அவளை ஒரு மனிதராக மரியாதையோடும் கருணையோடும் பார்த்தான். மாயாவும் இதை உணர்ந்தாள். அவள் மனதில் ஒருவித அச்சம் இருந்தது. இவன் என்னை இழுத்துச் செல்லக்கூடியவன், ஆனால் அவன் என்னை விடுவித்து விட்டான். அந்த நொடியில் அவளுடைய உள்ளத்தில் அரவிந்தை நோக்கி ஆழ்ந்த மரியாதை உருவானது. அரவிந்தின் மனம் சுதந்திரமடைந்தது. அவனுக்கு புரிந்தது, வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் ஆசையிலிருந்து விடுபட்டு அமைதியோடு வாழ்வதே. அவன் அலுவலகத்திலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் அமைதியின் தூதர் போல வாழத் தொடங்கினான். அத்தியாயம் 16. உண்மையின் வெற்றி. அரவிந்த் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை வென்றுவிட்டான். அவன் உணர்ந்தது,
அன்பும் ஆசையும் வேறுபட்டவை. ஆசை மனிதனை சங்கிலியில் கட்டும், அன்பு மனிதனை விடுவிக்கும். அலுவலகத்தில் உறவுகள் உருவாகும்போது அது அழகாக தோன்றலாம், ஆனால் ஆசை கலந்தால் அது குழப்பமாகிவிடும். அன்பு என்றால் அது மரியாதை, புரிதல், பரிவு. அது யாரையும் புண்படுத்தாது. அரவிந்த் வென்றது எப்படி? சுய விழிப்புணர்வு. அவன் தனது உள்ளத்தை நேர்மையாக கவனித்தான். எனக்கு ஆசை வருகிறது என்று மறைக்காமல் ஏற்றுக்கொண்டான். அடக்கவில்லை, கவனித்தான். ஆசையை அடக்க முயற்சிக்கவில்லை. அது வந்தால் இது ஒரு மேகம் மாதிரி கடந்து போகும் என்று பார்த்தான். மனக்கட்டுப்பாடு. வேலைக்காக மாயாவுடன் இருந்தபோதும் தொழில் நெறியை காப்பாற்றிக் கொண்டான். புத்தரின் அறிவுரை. ஆசையை எதிர்த்து போராடாமல் அதை கவனித்து விடுவிட்டான். மரியாதை நிறைந்த பார்வை. மாயாவை ஆசையோடு பார்க்காமல் ஒரு மனிதராக மரியாதையோடு பார்த்தான். இதன் விளைவாக அவனின் மனம் அமைதியாகியது. அவனது தொழில் முன்னேறியது. அவன் வாழ்க்கையை யாரும் சிதைக்க முடியாத உள் சுதந்திரம் வந்தது. இந்த கதையின் பாடம், moral ஆஃப் த ஸ்டோரி. ஆசை வந்தால் பயப்பட வேண்டாம். அது ஒரு இயல்பான உணர்ச்சி. அதை அடக்காமல் கவனியுங்கள். அன்பை ஆசையோடு குழப்ப வேண்டாம். உண்மையான அன்பு மரியாதையிலும் பரிவிலும் இருக்கும், உடைமையிலும் சுயநலத்திலும் அல்ல. அலுவலக உறவில் வெற்றி பெறுவது. எப்போதும் தொழில் நெறியை முன்னிலைப்படுத்துங்கள். சக ஊழியரை மரியாதையோடு பாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள். எல்லைகள் மிக முக்கியம். உண்மையான வெற்றி. ஒருவர் தனது மனதை வென்றால் உலகையே வென்றவர். அரசியல், வாழ்க்கை அறிவுரை. அலுவலக உறவுகள். ஈர்ப்பு வரலாம், ஆனால் அது உங்களை சிதைக்காதபடி எல்லைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆசையை வெல்வது. அடக்காமல் கவனியுங்கள். வாழ்க்கையில் சமநிலை. வேலை பிளஸ் மரியாதை பிளஸ் கருணை ஈக்குவல் அமைதி. முடிவில் அரவிந்த் உணர்ந்த போல, ஆசையை வெல்லும் ஒருவனே உண்மையான சுதந்திரமுடையவன்.